5 நாள் தான் இருக்கு. என்னது வீடியோக்குள்ள நான் அதை பத்தி தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது மிதுனம் ராசிக்கான டிசம்பர் மந்த் ராசி பலன். ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எவ்ரி வீக் அஸ்ட்ராலஜி பத்தின நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை கூட தெரிஞ்சுக்கலாம். உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். கன்சல்டேஷன் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஏஐ ஜென்ரேட்டட் கிடையாது. எல்லாமே பர்த் சார்ட்டை நானே ரீட் பண்ணி ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன். என்னோட கிளைண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு, நீங்க செக் பண்ணிக்கலாம். ராசி பலன் சொல்றத வச்சு அப்படியே ஜட்ஜ் பண்ணாதீங்க. வெறும் 30% தான் இந்த ராசி பலன் ஒர்க் ஆகும். ரிமைனிங் 70% உங்களோட சொந்த ஜாதகத்துல தான் இருக்கு. உங்க சொந்த ஜாதகம்னு ஒண்ணு இருக்கு. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அண்ட் பர்த் டைம் இருந்தா மட்டும்தான் அதை பார்க்க முடியும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், பர்த் டைம் அண்ட் பர்த் பிளேஸ் இதை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய உங்களுடைய பர்த் சார்ட்ல தான் உங்களுடைய லைஃப்ல நடக்கக்கூடிய எல்லா ஹேப்பனிங்ஸும் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ உங்களோட ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதை பத்தி அவேராகவே இல்லாம இருக்கிறீங்க. நான் எதுக்கு இதை பர்டிகுலரா ராசி பலன் வீடியோல சொல்றேன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பல வருஷமா ராசி பலன் தான் ஜோசியம் அப்படிங்கிற ஒரு தாட்லயே இருக்கிறீங்க. ஆக்சுவலா கிடையாது. 30% தான் இந்த ராசி பலன். எல்லா அஸ்ட்ராலஜர்ஸும் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த ராசி பலன் வெறும் 30% தான். ரிமைனிங் 70% உங்களுடைய சொந்த ஜாதகத்துல தான் இருக்கு. எப்ப என்ன நடக்கும்? கடன் வந்துருச்சா? நோய் வந்துருச்சா? திருமணம் நடக்கலையா? கவர்மெண்ட் வேலை வேணுமா? இப்படி நிறைய கொஸ்டின்ஸ் கேக்குறீங்க. ஸ்பெசிஃபிக்கா உங்களுடைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேக்குறீங்க. அதுக்கெல்லாம் நான் திருப்பி ரிப்ளை பண்ணிட்டே இருக்கிறேன். என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். உங்க ஜாதகத்துல தான் அது தெரியும். காமனா சொல்லிட முடியாது. நான் இங்க சூப்பரா இருக்கும்னு சொல்லுவேன். அரசியல் உங்களுக்கு சூப்பரா வரும், உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் சொல்லிட்டு இருப்பேன். உங்களுக்கு ஆனா அது நடக்காது. ஏன்னா உங்களுடைய சொந்த ஜாதகத்துல அந்த ஒரு விதி இருக்காது. ஸோ சில விதிகள் இருக்கு. அது உங்க ஜாதகத்துல அமைஞ்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த விஷயம் நடக்கும். பொது பலன்கள் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலன் பொதுவான விஷயம், எல்லாருக்கும் பொருந்தும் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. உங்களை மாதிரி இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய மிதுனம் ராசிக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ ஜாதகப்படி அது மாறுபடும். இட் டிஃபர்ஸ் வித் உங்களுடைய இண்டிவிஜுவல் பர்த் சார்ட். ஓகேவா? ஸோ பர்சன் டு பர்சன் டிஃபர் ஆகும் உங்களுடைய இண்டிவிஜுவல் பர்த் சார்ட் படி. ஓகே, இந்த டிசம்பர் மாசம் மிதுனம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தலாம். இந்த டிசம்பர் மாசம் ரொம்பவே சூப்பரான மாசமாவே அமைஞ்சிருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ராசிநாதனான புதன் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. குருவுடைய பார்வையிலே இருக்கு. ராசி மேல குரு பயிற்சியாகி வரப்போகுது. அதுதான் நான் தமிழ்ல சொன்ன அந்த விஷயம். இவ்வளவு நாள் ஒரு 50 நாள் கடகம் ராசி மேல இருந்த குரு திரும்பி பயிற்சியாகி உங்களுடைய ராசி மேலேயே வருது. ராசிநாதனும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. நல்லா தெளிவா இருப்பீங்க. அதாவது உங்களோட டைரக்ஷன் உங்களுக்கே தெரியும். என்ன பண்ணணும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், அதுல ரொம்ப கிளாரிட்டி இருக்கும். உங்களுக்கு எந்த ரூட்ல போகணும் அப்படிங்கிறத பத்தின ஒரு கிளாரிட்டி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது ராசி மேல குரு இருக்கிறதுனால உங்களுக்கே தெளிவான சிந்தனை மாதிரியான விஷயம், தெளிவா முடிவு எடுக்கிறது, கன்ஃபியூஷனே இல்லாம இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு நல்ல கிளாரிட்டியா இருக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2வது அதிபதியான சந்திரன் நல்லா ஸ்ட்ராங்கா இந்த மாசம் பாத்தீங்கன்னா கார்த்திகை பௌர்ணமி, திருக்கார்த்திகை பௌர்ணமின்னு சொல்லுவோம். ரொம்ப விசேஷமான ஒரு நாள். சந்திரன் உச்சமும் அடைஞ்சு பௌர்ணமி நிலையும் அடையும். உங்களுடைய ராசிக்கு 2வது அதிபதியான சந்திரன் நல்லா ஸ்ட்ராங்கா உச்சம் அடைகிறதுனால இந்த மாச தொடக்கத்திலேயே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 3, 4, 5, 6ஆம் தேதிகள்ல பாத்தீங்கன்னா நல்ல பணவரவு இருக்கிறத பாப்பீங்க. ஏன்னா தனஸ்தானாதிபதியான சந்திரன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குது உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ். சில பேருக்கு பாத்தீங்கன்னா குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த எல்லாமே அமையும். 3வது அதிபதியான சூரியனும் குருவுடைய பார்வையிலே இருக்கும். 15ஆம் தேதிக்கு அப்புறம் குருவுடைய பார்வையிலே இருக்கும். நேரெதிர் 7வது இடத்துல இருக்கும். மனைவி மூலியமா பணவரவு இருக்கிறது, மனைவி மூலியமா ஆதாயம், தகப்பன் வழி சொத்து கிடைக்கிறது, அரசு அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கிறது, ப்ரொமோஷன் கிடைக்கிறது மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடக்கும்.
கவர்மெண்ட் ஜாபுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க, எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான மாசமா அமைஞ்சிருக்கு இந்த டிசம்பர் மாசம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு இந்த டிசம்பர் மாசம் தான் ரிசல்ட் வரும்னு நினைக்கிறேன். உங்களோட சொந்த ஜாதகத்துல அந்த அமைப்பு இருந்துச்சுன்னா இந்த டிசம்பர் மாசம் உங்களுக்கு டைம் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபேவரபிளா ரிசல்ட் வர்றதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். அகைன் உங்களோட சொந்த ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கணும். உங்களுடைய ராசிக்கு 4வது அதிபதியான புதனும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. கல்வி காரகனும் கூட, கல்வி ஸ்தானாதிபதியும் உங்களுக்கு புதன் தான். புதன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கனால புதுசா ஹையர் எஜுகேஷன் படிக்கிறது, எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து 5வது அதிபதியான சுக்கிரனும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. செவ்வாயோட இணைவுல இருக்கும். மாச கடைசியில பாத்தீங்கன்னா ஃபுல்லா செவ்வாய் கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும். குருவுடைய பார்வையிலையும் இருக்கும். குழந்தைங்க சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே பூர்வீகம் எண்ணங்கள் நல்லா இருக்குங்க. 5வது இடம் வந்து உங்களுடைய சிந்தனைகள் எண்ணங்கள் இதெல்லாம் டினோட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானாதிபதி. சுக்கிரன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால உங்களுக்கு களத்திர காரகனும் கூட. ஸோ காதல் சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாமே நல்லா இருக்கும். அஷ்டம சனியில பட்ட கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விலகி திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகிறது மாதிரியான விஷயம் எல்லாம் நடக்கும். அதுக்கடுத்து உங்களுடைய ராசிக்கு நேர் எதிர் 7வது இடத்துக்கு குருவுடைய பார்வை கிடைச்சிருக்கிறதுனாலயும் 6வது அதிபதியான செவ்வாய் வந்து 7வது இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் பாத்தீங்கன்னா 7வது இடத்துல செவ்வாய் இருந்து உங்களுடைய ராசியை தொடர்பு கொள்றதுனால செவ்வாயுடைய பார்வை உங்களுடைய ராசியை கெடுக்கும். அதாவது குரு ராசி மேல குரு இருந்தா கூட செவ்வாய் வந்து ராசியை தொடர்பு கொள்றதுனால கோவப்பட்டு சில முடிவுகள் எடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட பண்ணுவீங்க. துருதுருன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஆக்டிவா இருப்பீங்க, சூப்பர் ஆக்டிவா இருப்பீங்க இந்த டிசம்பர் மாசம். ஏன்னா செவ்வாய் தொடர்பு கொள்ளுது. செவ்வாய் வந்து சுறுசுறுப்பையும் விவேகத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். சோ கொஞ்சம் ரொம்ப ஆக்டிவா இருக்கிறத பாப்பீங்க இந்த டிசம்பர் மாசம். சகோதர காரகனும் கூட செவ்வாய் குருவுடைய பார்வையில இருக்கு. சகோதர வழி உறவு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். என்ன தொழில் ஸ்தானம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரிதான். தொழில் ஸ்தானத்துல சனி இருக்கிறது கொஞ்சம் டல் அடிக்கும். ராசி மேல குரு இருக்கிறது ஒரு பிளஸ். 10வது இடத்துல புதுசா தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு செட்பேக்ஸ் இருந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். சோ கெடுபலன்கள் அப்படின்னு சொல்லணும்னா அது ஒண்ணுதான். அகைன் சந்திராஷ்டமம் நாட்கள்ல முக்கியமா எடுக்கக்கூடிய முடிவுகளை தவிர்த்தரணும். 20, 21 அந்த தேதிகளை உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரும். சோ முக்கிய முடிவுகளை தவிர்த்தரணும். புதுசா அறிமுகமாகக்கூடிய பர்சனை தவிர்த்துறது நல்லது இந்த சந்திராஷ்டமம் நாட்கள்ல மட்டும். தொழில் ஸ்தானத்துல சனி இருக்கிறதுனால தடங்கள் வந்து அதுக்கடுத்து தொழில் நடக்கிறது அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு எஃபர்ட்லெஸ்ஸா நடக்காதுங்க. பிசினஸ் பொறுத்த வரைக்கும் வேலை விஷயத்த நான் சொல்லல, பிசினஸ்க்கு மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தடைகள் இருக்கிறத பாப்பீங்க. புதுசா பிரான்ச் ஆரம்பிக்கிறது, புதுசா பிசினஸ் ப்ரொபோசல் கொடுக்கறது, ப்ராடக்ட் பேஸ்ட் பிசினஸ் எஸ்பெஷலி அதுதான் உங்களுக்கு நிறைய தடைகள் வந்துட்டே இருக்கிறத பாப்பீங்க. சர்வீஸ் பேஸ்டா இருக்கிறது கூட பெரிய அளவுல பாதிப்பு இருக்காது. அதுக்கடுத்து ராசிக்கு 8, 9வது அதிபதி. ஏன்னா அட்டமாதிபதி இல்லையா, அட்டமாதிபதி சனி வந்து 10வது இடத்துல இருக்கிறதுனால சில தொந்தரவுகள் இருந்துட்டே இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 11வது அதிபதியான செவ்வாய் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. அதாவது இளைய சகோதரன் மூத்த சகோதரனால உதவி, சகோதர உறவு ரொம்ப நல்லா இருக்கும். அது ஆல்ரெடி சொன்னதுதான். அதுக்கடுத்து உங்களுடைய ராசிக்கு 12வது அதிபதியான சுக்கிரனும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குங்க. சில பேர் பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணுவீங்க. டிராவல் பண்ற மாதிரியான அமைப்பெல்லாம் கூட இந்த மாச கடைசியில நடக்கும். ஓவராலா இந்த டிசம்பர் மாசம் சூப்பரான மாசமாவே அமைஞ்சிருக்கு. கெடுபலன்கள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பெரிய அளவுல எதுவுமே கிடையாதுங்க. ராசி மேல குரு வர்றது ஒரு பெரிய அட்வான்டேஜ். தம்ப்நெயில்ல சொன்ன அந்த விஷயம் ராசி மேல இந்த 5ஆம் தேதி குரு பயிற்சியாகி வர்றது மிதுன ராசிக்காரங்க எல்லாருக்குமே பெரிய அளவுல பாதிப்புகள் எதுவுமே நடக்க போறது இல்ல. ஈவன் உங்களுடைய சொந்த ஜாதகத்துல தப்பான தசா புத்தி போனா கூட கஷ்டங்கள் அப்படிங்கிறது பெரிய அளவுல எதுவுமே நடக்காது. நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு. யூ கேன் செக் தம் அவுட்.